புராணத்திலே பல இடங்களிலே மாதரார் பெருமை பேசப்படும். திருநீலகண்டத்து குயவனாரை எடுத்துக் கொள்வோமே, அவருடைய மனைவியாரை எப்படி சொல்லும்? அருந்ததி கற்பின் மிக்கார், தேனலர் கமலப்போதில் திருவினும் உருவம் மிக்கார். அடுத்த நாயனார் இயற்பகை நாயனார், ரொம்ப அற்புதமா சொல்றார். இருவரால் அறிய ஒண்ணா ஒருவர் பின் செல்லும் ஏழை. இருவர் யார்? மேலே பறந்த அயன், கீழே அகழ்ந்த மால். மால் அயன் அறியாத வானவர் ஈசர், பின்னாலே செல்கிறார் இந்த அம்மை ஏற்பகையார் தேவி. வந்த அடியவருக்கு தமது மனைவியை வழங்கியவர் ஏற்பகையார். வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும். இப்போது ஒரு கேள்வி எழும், மாற்றாரோடு சென்ற மனைவியாருடைய கற்பு நிலை என்ன என்று தெய்வ சேக்கிழார் தீர்ப்பளிக்கின்றார்கள். தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார். தேற்றம் மருவிய, உறுதி பொருந்திய என்று பொருள். மற்றவர் கற்பு கற்பாக இருக்கலாம், இவரது தெய்வ கற்பு தேற்றம் மருவிய தெய்வ கற்பு என்கிறார் ஏற்பகையார் மனைவியார். அடுத்தவர் இளையான்குடி மாரநாயனார். அவரை செழுந்திரு மாதர், மேம்படு கற்பின் மிக்கார், திருமணையார், தாரமாதர் என்றெல்லாம் சொல்லும் புராணம். ஈசர் வாக்கிலேயே ஒரு நற்சான்றிதழ் கிடைக்கும். அன்பர் பூசை அளித்த அணங்கு. இந்த பெருமை இளையான்குடியார் தேவியாருக்கு. அன்பர் பூசை அளித்த அணங்கு. அறிவாள் தாய நாயனார் மனைவி. நைகரம் இல்லா அன்பின் நங்கை. நைகரம்னா குறைவு அல்லது தாழ்வு. தாழ்வில்லா அன்பு, குறைவில்லா நேயம் உடையவர் அறிவாட்டாய நாயனார் மனைவி.